இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லன்டா. கண்ணெதிரே தோன்றினாள். நம்ம வேற ஊருக்கு போய் கூட வேலை பார்க்கலாமா? கம்பெனில இருந்து வீடெல்லாம் கொடுப்பாங்களாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இப்படி கஷ்டமே பட வேண்டாம். அம்மா, இப்ப எதுக்குமா அழுவுற? இல்ல சக்தி, தப்பு பண்ணிட்டேன். உன் வாழ்க்கையில நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும் தான் காரணம். என்னம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்து என்ன பாராட்ட வேணா பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா சக்தி, நீ பெருசா ஜெயிச்சிடுவ, நீ பெருசா வந்துடுவ. நீ கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்காது. அந்த கம்பெனியே உன்னோடதா தான் இருக்கும். கேக்குறதுக்கு நல்லதாமா இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய வருஷம் ஆகும். ஆனா கம்பெனில கட்டாயம் வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச உடனே உன்னை இந்த வீட்ல இருந்து மாத்திடுவாமா. சூப்பரா ஒரு வீட்டுக்கு போயிடலாம். சரியா? புது வீட்டுக்கு சீதா இல்லம்னு பேர் வைக்கணும். நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. ஆனா உனக்கும் சிவா சாருக்கும் டைவர்ஸ் ஆகுறத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, அத பத்தி எல்லாம் யோசிக்காதம்மா. அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. அவங்க எல்லாருமே பணக்காரங்கம்மா. அனிதா அம்மா பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்தவங்க. சிவா சாரும் அவங்களும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்காங்க. நேத்துக்கு வந்து அவர் எனக்கு தாலி கட்டிட்டாருங்கிறதுக்காக அவர் எனக்கு புருஷன் ஆயிட முடியாதுல்லம்மா. அந்த உறவை நான் எதிர்பார்த்ததும் தப்பு தானே? அப்படியெல்லாம் இல்ல சக்தி. அது உன் கழுத்துல விழ வேண்டிய முடிச்சுதான். அதனாலதான் கடவுளா பார்த்து அந்த முடிச்ச உனக்கு போட்டிருக்காரு. அது உன்னோட வாழ்க்கை தான். உன்னோட வாழ்க்கைய இன்னொருத்தர் வாழக்கூடாதுமா. அது கரெக்டா தான் நடந்திருக்கு. என்னம்மா நீங்க? அந்த சமயத்துல போலீஸ்காரன் கிட்ட இருந்து என்னையும் அவரையும் காப்பாத்திக்கிறதுக்காக அந்த போலீஸ்காரர் என் கழுத்துல தாலி கட்ட சொன்னாருங்கிறதுக்காக அவர் கட்டிட்டாரு. அது அதோட முடிஞ்சு போச்சு, விடுமா. அந்த சம்பவத்தை நம்ம மாத்திடுவோம். இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். சிவா சார நான் தொந்தரவு பண்ண விரும்பலம்மா. பணக்காரங்களுக்கு பணக்காரங்க தான் செட் ஆவாங்க. நம்ம ஏழைங்கம்மா. இல்ல சக்தி, இது உன்னோட கல்யாணம். கடவுள் போட்ட மாலை. அதை நம்ம விட்டுடக்கூடாது சக்தி. பணம் பணத்தோடு சேரும்னு யாரு சொன்னாங்க? மனசும் மனசும் சேர்ந்தா போதாதா? அம்மா, நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. இந்த கல்யாணத்தை போலீஸ் நடத்தி வச்ச உடனே அடுத்த நாளே நான் ருத்ராமா கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் மேலதான் தப்பு. தாலிய மறைச்சு எல்லாரையும் நான் ஏமாத்தி இருக்கேன். அவங்க மனநிலையில இருந்து பார்த்தா நான் பண்ணது தப்பு தானம்மா. சரி விடு. சரி, முதல்ல சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையால சாப்பிடலாம் தான் நான் நேரா அங்க இருந்து வந்தேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டல? ரெடி பண்ணிட்டமா. நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். சரி. அம்மா, சீக்கிரம் வாமா, ருத்ராமா வீட்டுக்கு போனோம். டைம் ஆச்சு. சக்தி, சாப்பிடு. உனக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சிருக்கேன். அம்மா, நீயே ஊட்டி விடுறியா? எதுக்கு சக்தி? அம்மா, நீயே ஊட்டி விடு. நீ ரொம்ப அழுதுகிட்டே இருக்க. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. எனக்கு பழைய பாசக்கார என்னோட அம்மா வேணும். நீ ஊட்டி விடு, நான் சாப்பிடுறேன். எத்தனை நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் இப்படி சாப்பிட்டு?
2 குழந்தைய மாத்தி வச்சு உன் புருஷன் பெரிய பாவத்தை பண்ணிட்டான். ஏன் சக்தி, என்னைக்காவது மனசுல யோசிச்சு பார்த்திருக்கியா? இந்த வீட்ல வந்து ஏண்டா நம்ம பிறந்தோன்னு நீ நினைச்சிருக்கியா? ஒரு வசதியான பணக்கார வீட்ல பிறந்திருந்தா நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாமேன்னு உனக்கு எப்பவாவது தோணி இருக்கா? காரு, பங்களா, அப்புறம் கை நிறைய காசு, தினமும் புது Dress, ஹோட்டல், ரெசார்ட்னு இந்த மாதிரி இருந்திருக்கலான்னு உனக்கும் ஆசை இருக்குல்ல சக்தி? அம்மா, பணக்காரங்க கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனா ஏழைங்க கிட்ட மட்டும்தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்குமா. அப்பா மேல மட்டும்தான் எனக்கு சின்ன வருத்தம் இருக்கு. மத்தபடி எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்ல நான் பிறக்கலனா எனக்கு நீ கிடைச்சிருப்பியாமா? இல்ல அருண் அண்ணன் கிடைச்சிருப்பானா? இல்ல திவ்யா அண்ணி மாதிரி ஒரு சொந்தம் கிடைச்சிருக்குமா? இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. நீ நான் சிவா சாரை டைவர்ஸ் பண்ண போறத நினைச்சு குழம்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். அத முதல்ல தூக்கி போடுமா, அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப. எனக்கு சாப்பாடு போதும், நீ எப்படியும் சாப்பிட மாட்ட, குடு, நான் ஊட்டி விடுறேன். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இந்தா. நான் கிளம்பிட்டேன். ஆமா, இதோ நான் வந்துட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அனிதா, இந்த நேரத்துல இவ எங்க போறா? அத்தை, அவ எங்க போனா நமக்கு என்ன அத்தை? சரி, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். போ. எங்க போறா இவ? இந்த நேரத்துல யார்கிட்ட இவ ரகசியமா பேசிட்டு போறா? ஏதோ ஒண்ணு பண்றா, ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போறா? அதுவும் ராத்திரி 10 மணிக்கு மேல? இது யாரோட வீடு? பணத்துக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த வீட்ல ஏதோ ஒரு குறுக்கு வழியில காசு பார்க்க பிளான் போட்டிருக்கா போல இருக்க. இருந்து என்ன பண்றான்னு பாத்துருவோம்.
யோ ரத்னம், மா வீட்டு வேலை பார்க்க போன கழுத உனக்கு பணக்கார மாப்பிள கேக்குதா? இன்னைக்கு உன்னை அடிச்ச கொன்னுறாண்டி உன்ன. அவங்க பொண்ணு என் பொண்ணுக்கு மேல நான் பாத்துட்டு இருக்கேன்டா. சின்ன புள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்த புள்ளடா.